தித்திப்பை போல் விழாவை சிறப்பிக்க வந்த ராணி தேனீக்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக தமிழ்தாய் வாழ்த்து. சீராரும் வதனமென திகழ்வரத கண்டமிதில் தெக்கணமும் அதில் சிறந்த திராவிடர்கள் திருநாடும் தமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. நன்றி. கலைஞரின் இதயத்தில் வீற்றிருக்கும் நம் தமிழக முதல்வரின் நீலகிரி மாவட்டத்தின் போர்ப்படை தளபதியாக திகழும் எங்கள் பாசமிகு அண்ணன் மேனாள் அரசுகளுக்கு அன்பளிப்பாக வழங்கப்படுகிறது. மாண்புமிகு தமிழ் வளர்ச்சி மாண்புமிகு சுற்றுலாத்துறை அமைச்சர் மேனாள் அரசு கொறடா திரு பா அணிவித்து நினைவு பரிசினை வழங்குவார். மாலை வரையில் அமைச்சர் பெருமக்கள், மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், அன்பிற்கும் பிரியத்திற்கும் வழிகாட்டிற்கும் உரிய அழகான ஒரு பாடல். இந்த பாடலை பெரும்பாலானோர் நாம் கேட்டிருப்போம். இந்த பாடல் ஒலிக்கும் போதெல்லாம் என் காதில் இது எப்படி விடும் என்றால், அழகெல்லாம் கலைஞரே, தமிழென்றால் கலைஞரே, திறனென்றால் கலைஞரே, அனைத்துமே கலைஞரே. நண்பர்களே, நான் இந்த பாடலை கேட்கும் ஒவ்வொரு முறையும் உலகளாவிய பொதுவள மொழியாக தகுதிப்படுத்தி அதை ஐக்கிய நாடுகள் மன்றம் அறிவிக்க கோரி வேண்டுகோள் தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. வளர்ந்து வரும் தொழில்நுட்ப அறிவியலை எல்லாம் நிலைகளும் கட்டமைப்பதில் போட்டி நிறைந்துள்ள இவ்வேளையில் நட்பு, கற்பு, வீரம், காதல், கொடை, மானம் போன்ற மனித உணர்வுகளுக்கு ஊட்டம் தருகிற தாய்மொழி பாடத்தை அண்ணா பல்கலைக்கழக பாடத்திட்டத்தில் சேர்த்துள்ளதை போல் அவரவர் மாநில தாய்மொழி பாடத்திட்டத்தினை சட்ட பல்கலைக்கழகத்திலும் மருத்துவ பல்கலைக்கழகங்களிலும் பாடமாக இணைத்து இந்த தமிழர்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும், மாணவர்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. கலை இலக்கிய படைப்பாளர் கூட்டு இயக்கம் 5ஆக இருந்ததில் 6ஆவதாக காரைக்குடியிலிருந்து கலைக்கோவில் தமிழ்தாய் இயக்கமும் இன்று இங்கே இணைகிறது என்பதை அதனுடைய தலைவர் அவர்கள் மூத்த பத்திரிகை விரைவிலே இதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சென்று அந்த வாரத்திலேயே சட்டமன்றத்திலே தமிழ்தாய் கோவிலுக்கு தமிழக அரசு நிதியிலிருந்து 5 லட்சத்தை ஒதுக்கி உலகிலேயே பேசும் மொழிக்கென தனி கோவிலை அமைத்தார். தமிழ் மொழி முதலில் ஒளி வடிவில் இருந்து பின் வரி வடிவாய் மாறியதால் ஒளித்தாய், வரித்தாய், மொழித்தாய் அவருக்கு சிலை, வலப்புறத்திலே தமிழ் வளர்த்த அகத்தியனுக்கும் இடப்புறத்திலே அவரது சீடர் தொல்காப்பியருக்கும் சிலை, தமிழ் வளர்த்த கம்பன், இளங்கோ, வள்ளுவருக்கு தனித்தனி சிலை, இப்படி உலகிலே பேசும் மொழிக்கென கோவில் அமைத்த ஒரே இடம் காரைக்குடி. அந்த திருக்கோவில் முற்றுப்பெறாமல் இருக்கிறது. காரணம், அதற்கு பின் வந்த அரசு. இப்போது மீண்டும் முத்தமிழறிஞர் கலைஞரின் தவப்புதல்வர் அண்ணன் தளபதி அவர்கள் பொறுப்பேற்றிருக்கிறார்கள். மாண்புமிகு சுற்றுலாத்துறை அமைச்சர் அவர்களும் தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சரும் அவர்களும் இதை கருத்தில் கொண்டு இந்த பேசும் மொழிக்கென உலகிலேயே மிக அதிசயமாக இருக்கின்ற அந்த பொக்கிஷத்தை காப்பாற்ற வேண்டும். ஒளித்தாயும் வரித்தாயும் மழையிலே நனைந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற வருத்தத்தை செய்தியை சொல்லி விரைவிலே அந்த நிகழ்ச்சிக்கு முதல்வர் தலைமையிலே நீங்கள் அனைவரும் காரைக்குடிக்கு வர வேண்டும். கம்பன் விழாவை சிறப்பிக்க வேண்டும். தமிழ்தாயை வணங்க வேண்டும். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.
ஐயா அவர்களுக்கு நன்றி. அம்மையார் அவர்களே, இந்த விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற மாண்புமிகு அமைச்சர் திரு மூப்பேஸ் அருள் ஐயா அவர்களை, இந்த மாவட்டத்தினுடைய செயலாளராக இருக்கிற ஐயா முபாரக் அவர்களை மற்றும் மேடையில் வீட்டிருக்கிற சான்றோர்களே, எதிரே அமர்ந்திருக்கின்ற தமிழ் பெருமக்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கங்களை இங்கு பதிவாக்கிக் கொள்கிறேன். முக்கூடல் சங்கம் ஐயா கலைஞர் அவர்கள் 3 கடல்கள் சூடுகிற இடத்திலே ஐயன் திருவள்ளுவனுக்கு சிலை செய்தார்கள். இங்கே 3 மாநிலங்கள் ஒன்று சேர்கிற உச்சம் தொடுகிற உதகையிலே இந்த படைப்பிலக்கிய விழா நடைபெறுகிறது. அதற்காக நாங்கள் இந்த உதகை மண்ணுக்கு எங்களுடைய சார்பாக, தமிழ்நாட்டிலிருந்து வந்திருக்கிற அத்துணை பேர் சார்பாக இந்த உதகை மண்ணுக்கும் மக்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கிறோம். என்னுடைய பங்கு இங்கே இந்த 2 நாட்கள் விழாவை சிறப்பாக ஒரு கட்டமைப்போடு நடக்க வேண்டும் என்று எனக்கு உத்தரவிட்டிருந்தார்கள். பல்கலைக்கழகங்களிலே பல பணிகளை ஆற்றியிருக்கிறோம். ஒரே ஒரு விஷயத்தை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். கலைஞர் அவர்களை கொண்டாடாத தமிழ் மக்கள் யாருமே இருக்க மாட்டார்கள். கவிதை என்று சொன்னார்கள், நான் அம்மா என்று சொன்னேன். தமிழ் என்று சொல்ல சொன்னார்கள், நான் கலைஞர் என்று சொன்னேன். அது கலைஞர் இல்லை என்றாலும் சரி, தமிழ் இங்கே இல்லை. பேசிக்கொண்டே போகலாம். சமத்துவ நீதி, சமூகம் இன்று உலகம் திரும்பி பார்த்து கொண்டிருக்கிறது. அப்படி கலைஞர் 100ஆண்டு விழாவை துவக்குகிற பொழுது ஒரு கருத்தை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். அந்த 100ஐ வடிவமைக்கிற பொழுது அந்த 100ல 2 சுழியங்களை அவர்கள் போடவில்லை. அதற்கு பெயர் ஆங்கிலத்திலே இன்ஃபினிட்டி என்று சொல்லுவார்கள், முடிவிலி என்று பெயர். எங்கள் தலைவர் கலைஞர் முடியும் இல்லாதவர், ஆரம்பமும் இல்லாதவர், என்றும் இந்த உலகாக இருக்கக்கூடியவர். அதற்குத்தான் அந்த அர்த்தம். அப்படிப்பட்ட கலைஞர் 100ஆண்டு விழாவை ஐயா முதல்வர் அவர்கள் கொண்டாடி எல்லோரும் கொண்டாடி கொண்டிருக்கின்ற பொழுது, பல்கலைக்கழகங்களிலே ஒரு பல்கலைக்கழகமும் தமிழ்நாடு உயர்கல்வி மாநில மன்றத்துடன் இணைந்து அழகப்பா பல்கலைக்கழகமும் பச்சையப்பன் கல்லூரியும் மிகச் சிறப்பாக கொண்டாடியது. அங்கே பச்சையப்பன் கல்லூரியிலே 260 கட்டுரைகள் ஆய்வாளர்கள் சமர்ப்பித்தார்கள். அழகப்பா பல்கலைக்கழகத்திலே கிட்டத்தட்ட 175 கட்டுரைகள் வந்தது. அப்பொழுதுதான் எல்லா இயக்கங்கள் இவர்களோடு சேர்ந்து நான் பயணிக்கிற பொழுது கேட்டார்கள், இந்த ஆய்வு என்பது வெறும் பல்கலைக்கழகங்களுக்கு மட்டுமா? ஆய்வு என்பது வெறும் கல்வியாளர்களுக்கு மட்டுமல்ல, அறிவின் தேடலை அறிவியலோடு தேடி பகுத்து முடிவை தருவதுதான் ஆய்வு. அது சாமானிய மக்களாலும் செய்யப்படும் என்பதை இந்த ஆய்வு கட்டுரை இந்த உதகை மண்ணிலே நிரூபித்திருக்கிறது. இந்த ஆய்வு கட்டுரைக்கு 65 கட்டுரைகள் அனைத்து தரப்பினராலும் வந்திருக்கிறது என்பது மிகப்பெரிய வெற்றி. அந்த 65 வந்ததற்கு காரணம் ஐயா கலைஞர் அவர்கள் தான் காரணம் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. இது முதல் முயற்சி. பல்கலைக்கழகங்களை தாண்டி ஒரு ISBN நம்பரோடு முழுமையாக நெறியாளர்களுடைய வழிகாட்டுதலுடன் இந்த ஆய்வு கட்டுரை இன்று இவர்களுடைய திருக்கரங்களால் வெளியிடப்படுகிறது. ஆகவே இந்த ஆய்வு கட்டுரையை சொல்லிவிட்டு சிறிய செய்தியை சொல்லி நான் முடித்துக் கொள்ளுகிறேன். ஐயா அவர்கள் இங்கே தலைமையேற்றுக் கொண்டு இருக்கக்கூடியவர்களை பற்றி சொல்லுகிற பொழுது, கலைஞர் அவர்கள் மதிய உணவு திட்டத்திலே 2 முட்டைகளை அறிமுகப்படுத்திய போது 3 நாட்களுக்கு அதை முன்னின்று நடத்தியவர் நம்மை தலைமை தாங்கிக் கொண்டு இருக்கக்கூடியவர்கள். அவர்களுக்கு நான் வணங்குகிறேன். அது மட்டுமல்ல, நம்முடைய தமிழ் வளர்ச்சித்துறை செய்தித்துறையிலே இருக்கிறார்களே ஐயா, நான் கணிதம், கல்வியல், உளவியல். ஆனால் தற்பொழுது என்னுடைய பல்கலைக்கழகம் இதழியத்துறையினுடைய தலைவராக போட்டு இருக்கிறது. நான் பெருமையாக சொல்லுகிறேன், இன்று தமிழகம் செய்தி தொடர்பில் முதன்மையாக இருப்பதற்கு நம்முடைய அமைச்சர் அவர்கள், இது நான் சொல்லுவது ஆய்வினுடைய அடிப்படையிலே, டேட்டாக்களினுடைய அடிப்படையிலே, அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். மேலும் அடுத்ததாக சொல்லுகிற பொழுது, தமிழ் வளர்ச்சித்துறை சுற்றுலாத்துறையை பற்றி வருகிற பொழுது, இன்று தமிழகம் சுற்றுலாத்துறையிலே 2வது இடத்திலே இருந்து முதலிடத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. அது அவர்களுடைய மிகச்சிறிய பணியாகும். அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா அருள் அவர்களை பற்றி சொல்ல வேண்டும். அவர்களோடு நான் நிறைய பயணித்திருக்கிறேன். ஆய்வாளர் என்கின்ற முறையிலே, பேராசிரியர் என்ற முறையிலே நான் ஒரு 3 ஆண்டுகள் சென்னையிலே பதிவாளராக தமிழ்நாடு இசை மற்றும்
கவிந்தலை பல்கலைக்கழகத்திலே பேராசிரியராக இருக்கிற பொழுது அவரோடு பயணிக்கிற வாய்ப்பு கிடைத்தது. ஆகவே இங்கு நான் ஏன் வந்தேன் என்றால், இவர்களை போன்றவர்களுடைய ஆசீர்வாதத்தையும் பெற்று உங்கள் போன்ற சான்றோர்களோடு உறவாடி நானும் கற்றுக்கொண்டு ஒரு மாணவனாக நாளை எங்கள் பல்கலைக்கழகத்திற்கு செல்வதற்காக வந்திருக்கிறேன். இந்த ஆய்வக நிகழ்வை மிக அற்புதமாக தொகுப்பதற்கு எனக்கு உதவியவர்கள் பேராசிரியர் மூர்த்தி அவர்களும் டாக்டர் பாலசுப்ரமணியன் அவர்களும் இருக்கிறார்கள். அனைத்து பேராசிரியர்களும் இருக்கிறார்கள். அவர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை இந்த நேரத்திலே நான் காணிக்கையாக்கி கொள்கிறேன். அதே சமயத்திலே நான் ஒருவன் மட்டும் இங்கே முகமாக நிற்கலாம், ஆனால் என் பின்னால் ஒரு மிகப்பெரிய அணியே இருக்கிறது. இந்த பல்கலைக்கழகத்திலிருந்து வந்திருக்கிற எங்கள் ஆசிரியர்களும் மாணவர்களும் இந்த 2 நாள் கருத்தரங்கை முழுமையாக இங்கே இருந்து செயல்பட்டதற்கு வாய்ப்பு கொடுத்ததற்கு நான் படைப்பிலக்கிய கலப்பாடு கூட்டத்திற்கு என்னுடைய நன்றியை கூறி மீண்டும் ஆண்டோர் சான்றோர் மக்களை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி.